ஸோ ஹாய் வெல்கம் டு அவர் சேனல் மிஸ்டர் சேனல் சேனல். இதில் என்ன பக்கம் வரும் பார்த்தீங்கன்னா ஸோ மைண்ட் கிராஃப்ட் தாங்க ப்ளே பண்ண போகிறோம். அதுவும் மைண்ட் கிராஃப்ட் இல்லை, மைண்ட் கிராஃப்ட் ட்ரையல் தாங்க நம்ம ப்ளே பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து ப்ராக்ரஸ்லாம் ஆரம்பித்து நான் பாதி இது முடிச்சு ஒரு கேவலம் ராத்திரி அடிச்சு ஷீப்லாம் அடிச்சு நம்மளால பேட் எடுக்க முடியல. ஸோ அந்த ஒரு காரணத்தினால நான் ஒரு கேவலம் வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன இருக்குது, இன்றைக்கி என்னன்னா இன்றைக்கி வந்து நம்ம ஃபுல் அயன் ஆர்மர் எடுத்து தாங்க இந்த வீடியோவை நம்ம முடிக்கிறோம். ஸோ அந்த வழியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் அயன் ஆர்மர் எடுத்துருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு அயன் ஷீல்டு, அது ஒரு அயன் ஸ்வாடு ஒன்று இருக்குது. ஸோ என்னடா அது, லெட்ஸ் த ட்ரையல் பிகினிங் எக்ஸ்ப்ளோர் கிராஃப்ட் பில்டு. ஐயோ கைஸ், அது ஒன்றும் இல்லைங்க, அந்த இது இருக்கும்ல, இது வந்து மைண்ட் கிராஃப்ட் ட்ரையலு ஒரிஜினல் இல்லை. ஸோ அது ஏன் நம்ம டவுன்லோட் பண்ணுறோன்றதில் அப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அது வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளால் மைண்ட் எதுவுமே பண்ண முடியாது. 2 ஹவர்ஸும் என்னமோ தான் நமக்கு டைம் இருக்கும். 2 ஹவர்ஸ்க்குள்ளே நமக்கு சாப்பாடு வேண்டியது எல்லாத்தையும் பண்ணிக்கணும். நான் அப்படிலாம் இல்லை, ஆர்மர் எடுக்கிறோம், அயன் எடுக்கிறோம். நான் இப்போ எல்லா நடையுமே வந்து ஆயில் டூல்ஸ் எடுக்க பார்ப்பேன். ஷவலு, பிக்கேக்ஸு, ஆக்ஸு, ஸ்வாடு இதெல்லாம் நான் எடுப்ப பார்ப்பேன். அப்புறமேட்டு அந்த ஃபார் ஆர்மர்ஸையும் எடுக்க பார்ப்பேன் அயனில். அது ஃபுல்லாக தகுந்தாங்க சார் நான் எடுக்க பார்ப்பேன். அது மட்டும் இல்லாமல் 2 ஹவர்ஸில் கண்டினியூவில் ஏதாவது கேவில் போய் டைமண்ட்ஸ் தான் எடுக்க பார்ப்பேனே தவிர இந்த மாதிரி முடிஞ்சதும் நான் போய் வேர்ல்டில் டூர் சுற்றி பார்க்க மாட்டேன். ஸோ அதனால் இந்த அந்த இடத்துக்கிட்ட அயன் கொஞ்சம் இருக்கும். எனக்கு உள்ள கேவில் தான் இப்போ நம்ம இருக்கோம். ஸோ அந்த கேவ் உள்ள கனெக்ட் ஆகிற மாதிரி நம்ம போயிட்டு இது பண்ணிடலான்னு நினைக்கிறேன். இது என்ன மாற்றி மாற்றி வச்சுட்டு இருக்கிறேங்க ஐயோ. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்கள்ட்ட என்னென்னு சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து இந்த இது இருக்குல்ல, இது நான் வந்து மைண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் கழிச்சு நான் உங்களை பார்க்குறேன் கைஸ். உங்கள்கிட்ட ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்தீங்களா, நம்ம கேவ்கிட்ட வந்துட்டோம். கிட்டக்க வந்ததுக்கப்புறமேட்டு இதை மைண்ட் பண்ணிட்டு கீழே விழுந்துடாமல் ஜாக்கிரதையாக இருக்காமல் ஜாக்கிரதையாக இருக்கணும் கைஸ். இப்படி ஜாக்கிரதையாக அப்படியே பால் குடிக்கிற புள்ள மாதிரி அப்படியே அழகாக எதுவுமே தெரியாத மாதிரி ஜாக்கிரதையாக போயிட்டு வரணும். பால் குடிக்கிற பையன் மாதிரி போயிட்டு வரலன்னா நமக்கு பாலை ஊற்றிடுவாங்க பார்த்துங்க. அமைதியாக போயிட்டு அமைதியாக வருங்க. இந்த ஸ்டோன் எடுத்துப்போம், அந்த சைடில் அந்த டேட்டி எடுத்துக்கிட்டு எடுப்போம். நீ அங்கே போ, ஒன்றுருக்கு மீதி எங்கடா அது, இல்லை காணும் கைஸ். அதோ தான் இருக்குதா, ஸ்டோன்லாம் தேவையில்ல, நம்ம ஒரு மட்டும் இருக்கட்டும். அந்த டேட்டத்துக்கு இப்படி வச்சுட்டு இப்படி ஒரு குதி, இப்படி ஒரு குதிக்க முடியாது. அதுக்கு பதிலாக இந்த இடத்துல இப்படி இங்கே வைப்போமா, எங்கே வைக்கிறது, அப்படியே வைப்போம். தோண்டிட்டு இருக்குமா, ஓகே உங்களை தோண்டிட்டு இருக்கு பார்க்குறாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்குல்ல, ஒரு சின்ன கேம் பிளே விளாடக்குள்ள என்ன ஆயிடுச்சு தெரியுமா, நான் வந்து இது பண்ணிட்டு தாங்க இருந்தேன் ஒழுங்காக விளையாடிட்டு. சரி அப்புறமேட்டு 16,000 எடுத்துகிட்டு பார்க்குறேன். சரி ஆனால் சொல்ல வேணாம், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும். ஸோ அதனால் நான் அயன் எடுக்கும் சீன்களை மட்டும் நீங்கள் கண்டு காணுங்கள் காய்ஸ். அதுக்கு நிற்கிது பாருங்க அயனும், அதோ தெரியுதா மக்களே அயன். இப்பொழுது அது வந்துவிடும், அவளே வேண்டாம். ஓகே போய் மைண்ட் பண்ண போகிறோம் கைஸ். கடவுளே என்ன இது மைண்ட் பண்ணி கீழே விட்டாங்க. எனக்கும் சைடில் வாட்சிட்டு போடுவோம் கைஸ். அயன் எடுக்க மாட்டோம், ஏன்னா அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் அயன் எடுத்துட்டேன். அதை வந்து நான் காட்டவே மறந்துட்டேன் கைஸ். அந்த இடத்துல நான் வந்து ரெக்கார்டே ஸ்டாப் பண்ணிட்டேன் அந்த சமயத்தில். சரி அவ்வளோ சீக்கிரத்துலலாம் நமக்கு அயன் கிடச்சிடாதுன்ட்டு ஒரு அந்நம்பிக்கையில் நான் வீடியோவை ஸ்டாப் பண்ணிவிட்டேன். அப்புறமேட்டு அயன் கிடைத்தும் நான் வீடியோ எடுக்கவில்லை. ஸோ இன்வென்டரியில் வந்து நமக்கு இருக்குது, நான் காட்ட இருந்ததோ இதில் வழியை செய்து விட்டு நம்ம போவோம். இந்த சைடு கேவ் புதியது ஸ்கெலிட்டன் சவுண்டு இருக்குது. வந்துட்டான்ல சத்த பையன். ஜாடா இவனை இன்னைக்கு அடிக்கிற அடியில் துண்டாக காணும் துணியாக காணும் ஓட போகிறான். ஓடிட்டான் பாருங்க.
சொல்லி வாய முடியல ஓடிட்டான் பாருங்களா. ஓகே போகல. ஓ மை காட், எவ்வளோ அயனு கைஸ் பாருங்களேன், எவ்வளோ அயன் இருக்குன்னு மட்டும் கொஞ்சோண்டு பேக் போய் வாங்குவோம். ஜிபி ஜிபி ஜாபா ஜாபா சிக்கி. உங்களுக்கு தெரியுதா? இப்போ பாருங்க கைஸ், எவ்வளோ அயன் இருக்குதுன்னு மட்டும் பாருங்களேன். எம்மா அயன் அதோ தெரியுதா மக்களே? தெரிகின்றனா ஆட்டுத்தான் அந்த அந்த அயனை நான் டார்ச் வச்சுட்டு அவனை அடிச்சுட்டு தான் கைஸ் நானே பார்த்து தெரியுமா. அந்த இடத்துல கோல் இருக்குது, உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு எனக்கு சரியாக தெரியல. ஆனால் அந்த இடத்துல கோலை பார்க்கவே இல்லை. கேமில் விளாடக்குள்ளே நான் சரியாக பார்க்கறதுனால மைண்ட் பண்ணாமலே போயிட்டேன். இல்லைன்னா மைண்ட் பண்ணியிருப்பேன். எனக்கே இப்போ தான் கைஸ் தெரியுது ரெக்கார்டிங் வந்து என்னது எடிட்டிங்கில் பார்க்கக்குள்ள தான் எனக்கே தெரியுது அங்கே ஒரு கோல் இருந்துருக்குன்ட்டு. அப்புறமேட்டு ஸோ அயனை எடுத்துகிட்டு போய் மைண்ட் பண்ணிடலாமா? வாங்க. என்ன ஸ்வாட் வச்சு மைண்ட் பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. பா எவ்வளோ அயனில் வெறித்தனமான அயனாக இருக்குது கைஸ். நிறைய மோர் அயன்ஸாக இருக்குது. மோர் அயன்ஸ் சாப்பாட்டில் ஊற்றிங்கிற மோர் அயன்ஸ் கைஸ். சாப்பாட்டில் ஊற்றிக்கிற மோர் அயன்ஸாக இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் கீழே கடிச்சா இன்னும் சூப்பராக இருக்கும். கடவுளே கொடுக்கல கைஸ். என்னமோ வாரம் கொடுத்து போர் அடிச்சிச்சு போல் இருக்கு அவரு. ஸோ ஆஹா, ஜஸ்ட்டு 16,000 எடுக்கிறதுக்குள்ளே நமக்கு எம்மான இருக்குன்னா, அதாவது 1 டே மைன்கிராஃப்டில் 1 டே ஆகிருக்கு கைஸ். அவனை பார்த்துக்காங்க. மைன்கிராஃப்டில் 1 டே ஆகினேன். ஆனால் எவ்வளோ மெதுவாக நம்ம எடுத்துகிட்ருக்கோம் பாருங்களா ஏன்னு. சரி ஓகே, படிக்க செஞ்சுட்டு நாங்கள் கிட்டக்க போயிட்டு, அதாவது என்ன சொல்ல வரேன்னா என்ட்ரன்ஸ் இருக்கும்ல கைஸ், என்ட்ரன்ஸ்ட்டு போயிட்டு உங்களை சந்திக்கும் பாருங்க கைஸ். பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துக்கிட்ட ஒரு குட்டி கேவ் மாதிரி இருந்தது. அயன் இருக்கான்னு சொல்லி பார்க்கலான்னு தான் வந்தோம். அந்த இடத்துல என்ன நடக்குது பாருங்க. ஆக்சுவலாக நாங்கள் அயன் இருக்கான்னு தான் பார்க்கறதுக்கு வந்தேன். ஆனால் அங்கே அயனே இல்லைங்க. 2 பெரிய 3 ஓட்டை போச்சு. அதில் நான் 2 மட்டும்தான் அடைச்சேன். அந்த 3ஆவது இதுக்கு வந்து நம்மள்ட்ட பிளாக்ஸ் இருந்தும் நான் அதுக்கிட்ட போகிறது டேஞ்சருன்ட்டு நான் அதை அடைக்கவே இல்லை கைஸ். ஸோ அதுதான் நீங்கள் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் பார்த்துட்ருக்கீங்க. இது ஒன்றும் நார்மல் ஃபாஸ்ட் ஃபார்வர்டு தான் கைஸ். கையாலேயே தள்ளுற ஃபாஸ்ட் ஃபார்வர்டு. உங்களுக்கு புரியல, புரியாமலே இருக்கட்டும். ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்க்க போகிறது நார்மலான ஃபாஸ்ட் ஃபார்வர்டு இல்லை. நான் இப்போ எப்படி ஸ்டார்டிங்லேருந்து ஃபர்னஸ் கிட்ட போகிற வரைக்கும் நீங்கள் பார்க்க போகிறீங்க கைஸ். இது ஃபர்னஸ் தாண்டி போயிட்டாங்க. ஃபர்னஸ் கிட்ட வந்தாச்சு. ஃபர்னஸ் கிட்ட வந்துட்டோமா 5 பன். இப்போ வந்து அயன் வந்து ஸ்மெல்ட்டிங் ஆகிட்டுருக்கு. ஸோ நான் வந்து உங்களை கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்குறேன் கைஸ். ஃபாஸ்ட் ஃபார்வர்டு ஓடு கைஸ். இந்த ஸ்பைடர் வந்து அடிக்க போகிறேன் கைஸ். யாரும் இல்லையே. 2 ஆரோ இருக்குது. இந்த ஸ்பைடர் மண்டையிலே கரெக்டாக அடிக்கணும் கைஸ். நான் கரெக்டாக அந்த ஸ்பைடர் மேலே அடிச்சிட்டேன்னா நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும் கைஸ். பெட் 3 2 1 அப்படி அடிச்சிட்டேன். நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடணும் கைஸ். சப்ஸ்கிரைப் நவ் கைஸ். இந்த ஜாம்பி மண்டை மேலே அடிக்குமா? சரி வேண்டாம். இந்த இருக்கிறத ஒன்றையும் வேஸ்ட் பண்ணாமல் ஓகே தூக்கி அந்த மேலே அடிக்குமா? சூப்பராக இருக்கும். ஐயோ வராது. ஐயோ அவசரப்பட்டு அடிச்சுட்டாங்க. ஐயோ மைண்ட் பண்ணு மைனிங் கைஸ். மைண்ட் பண்ணதும் அப்படி கீழே அப்படியே நம்ம போய் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஆர்மர் செஞ்சது ஒரு மேடம் உங்களுக்கு வந்து என்ன ஒரு சந்தோஷமான விஷயம்னா ஆர்மர் செஞ்சுட்டோம் பாருங்கள். பாருங்கள் இல்லை இப்போ தான் செய்ய போகிறோம் கைஸ்.
ஸோ ஆர்மர் செய்கிறத நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. கணக்கு போகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. அவ்வளோதான். ஏன்டா அடிக்கிறது? ஏன்டா ஆனால் கொய்யாலே ஓங்கி அடிக்கணும். ஓகே, சூப்பர். அப்புறமேட்டு கைஸ் நம்ம ஃபுல் ஆர்மர் செட்டுக்கு மாறிட்டோன்னு வச்சிங்களேன். ஃபுல் ஆர்மர் செட்டுக்கு மாறினோடனே நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிடணும் கைஸ். ஃபுல்லாக நம்ம இந்த வீடியோவில் எடுப்போமோ மாட்டோமா, அதோ ஒன்று இருந்தால் இருக்குது அப்படின்னா லைக் பண்ண மாட்டேன்னு சொல்லக்கூடாது. கடைசி வரைக்கும் பார்த்து தான் லைக் பண்ணணும். அப்படி நம்ம லாஸ்ட்டில் ஃபுல் அயன் ஆர்மர் எடுத்துட்டோம் அப்படின்னா நீங்கள் இந்த சேனலுக்கு மறக்காமல் அந்த லைக்கும் பண்ணி விட்ருணும் கைஸ். சப்ஸ்கிரைப் நவ் கைஸ், லைக் நவ் கைஸ். இந்த அயனை வச்சு நான் அப்படியே வெற்றிகரமாக செஞ்சுருவேன் கைஸ். இப்போது சீக்கிரமாக நம்ம அதை மைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்லி லைக் பண்ண சொல்லணும்ப்பா. முதல்ல அந்த வேலையை முதல்ல பார்க்கணும். ஐயோ சின்ன மிஸ்டேக் கைஸ். வீட்டுக்கு வந்துட்டோம். அந்த சமயத்தில் கொஞ்சம் சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சி. நான் எடிட்டரை விட்டு வெளில போயிட்டேன். அது மட்டும் கொஞ்சோண்டு மன்னிச்சிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் உங்கள்கிட்ட இந்த வீடியோஸ் இந்த முக்கியமான விஷயத்த சொல்லிக்கிறேன். அது என்னென்னா, இந்த வீடியோவை எனக்கு எடிட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆன ஆப்ஸ் மொத்தமே 3. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மொபசின், ரெண்டாவது பார்த்திங்கன்னா கைன் மாஸ்டர், ஸோ லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டர். இந்த 3 ஆப்ஸ் வச்சு தாங்க நம்ம இந்த வீடியோவை எடிட் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பிலோ டவுன் கைஸ். நம்ம ஃபுல் ஆர்மர் செட் நம்ம எப்படி எடுத்துட்டோம். ஸோ அந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிடுங்க கைஸ். ஸோ அந்த இருங்க காட்டும். ஸோ காட்டுறதா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன் கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ see you in the next video. Bye.